வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 19 மற்றும் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கொண்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவை மேம்படுத்த மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் பயோரைடு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ பயோரைடு அப்படிங்கிற திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். பயோரைடு இதோடைய விரிவாக்கம் பயோடெக்னாலஜி ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் என்ன அப்படின்னா, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவை மேம்படுத்துவதற்கான உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி அப்படிங்கிறது தான். இது 9197 கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது எந்த காலகட்டத்தில் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, இந்த 15வது நிதிக்குழு காலகட்டத்தில் தான் செயல்படுத்த போகிறாங்க. அதாவது 2021-22 2025-26 வரைக்கும். ஓகேவா? இப்போ தான் இந்த திட்டத்தையே தொடங்குறாங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த காலத்துலேருந்து 2021 இப்போ வரைக்கும் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சில திட்டங்கள் எல்லாம் உயிரி தொழில்நுட்பத்தில் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இந்த திட்டத்தில் இப்போ இணைத்து விட்டுருவாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்ல, அதுக்கெல்லாமே இந்த திட்டம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பொதுவாக நடக்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்கான திட்ட மதிப்பு ரூபாய் 2104.06 கோடி. அடுத்த 36 மாதங்களில் இந்த திட்டம் வந்து நிறைவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலவை ஆய்வு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி சூரியனை ஆய்வு பண்ணியிருக்கோம். அப்புறம் செவ்வாய் கிரகத்தை வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்தையே ஆய்வு பண்ண போகிறோம். அதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய பேர் VOM அப்படிங்கிறது, அதாவது வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படிங்கிறது. இது வெள்ளி கிரகத்துக்கு உள்ளாடி போயெல்லாம் ஆய்வு பண்ணுறதில்ல. வெள்ளி கிரகத்துடைய சுற்றுப்பாதை இருக்குல்ல, ஆர்பிட் இருக்குல்ல, அந்த இடத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பி ஆய்வு செய்த திட்டம் தான் இந்த திட்டம். இதற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்கான திட்ட மதிப்பு 1236 கோடி ரூபாய். இந்த 1236 கோடி ரூபாயில் ஒரு 824 கோடி ரூபாயில் விண்கலம் மட்டுமே இஸ்ரோ வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது, அடுத்த தலைமுறை ராக்கெட்டுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்த தலைமுறை ராக்கெட், இது வந்து NGLV அப்படின்னு சொல்கிறாங்க. NGLV அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா சூர்யா அப்படிங்கிறது. இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவுடைய GSLV Mark 3 அப்படிங்கிற ராக்கெட்டை விட 3 மடங்கு எடையை சுமந்து சொல்லும். நமக்கு இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான எடையை சுமந்து செல்கிற ராக்கெட் எது அப்படின்னா இந்த GSLV Mark 3 அப்படிங்கிறது தான். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, LVM 3 அப்படிங்கிறது. இதனால் அதிகபட்சமாக 4000 கிலோ எடை வரைக்கும் சுமந்து செல்ல முடியும். ஆனால் இப்போ புதிதாக இந்த NGLV ராக்கெட் உருவாக்குறாங்கல்ல, இது வந்து இந்த 4000 விட 3 மடங்கு அதிகமான எடையை வந்து சுமந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான திட்ட மதிப்பு ரூபாய் 8240 கோடி. இது ஒரு மறுபயன்பாட்டு ராக்கெட். அதாவது இது வந்து முழுமையாகவே ஒரு மறுபயன்பாட்டு ராக்கெட் அப்படின்னு அவங்க சொல்லலை. இது வந்து சில பாகங்கள் வந்து திருப்பி பூமிக்கு வரும், நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதற்கான இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 8 ஆண்டுக்குள்ளாடி இந்த திட்டத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து இலக்கு வச்சுருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா 2024-25 ராபி பருவத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்கள் கிடைக்கிறதுக்கு மானியம் வழங்க போகிறாங்க. அடுத்தது ரூபாய் 24,474.53 கோடியில் இதற்காக உர தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து மானியம் வழங்க போகிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஏப்பா இந்த காசு நீங்கள் வச்சுக்கங்கப்பா, அதுக்கு பதிலாக விவசாயிங்களுக்கு கொஞ்சம் கம்மியான காசுலேயே வந்து உரங்களை விற்றுருங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த மானியம் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை தவிர பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களுடைய மேம்பாட்டிற்காக 79,156 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இதற்கு, அதாவது எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா பிரதமரின் பழங்குடியின கிராம மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதற்காக தான் இவ்வளோ நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது போடப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 19, 1960. ஓகேவா? அந்த டைம்லேயே இண்டஸ் ரிவரை வந்து பங்கீடு பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ஒப்பந்தம் 1960 செப்டம்பர் 19 இந்தியா பாகிஸ்தான் இடையில போட்டிருந்தாங்க.
அந்த டைமில் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த முகமது ஆயூப் கான் இவங்க 2 பேருக்கு இடையில தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போது இந்த சிந்து நதி இருக்குல்ல, இதில் இந்தியாவுக்கு வந்து 30% தான் பங்கு கிடைக்கும், பாகிஸ்தானுக்கு வந்து 70% வந்து தண்ணீரில் பங்கு கிடைக்கும். இப்போ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா வந்து நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. என்னன்னா, நம்ம 1960 போட்டோம், அதுபடி தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ போக போக வந்து அதில் சில மாற்றங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு போல அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க நம்ம இந்தியா தரப்புலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இவங்க. இப்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் கலந்துக்கலாம். நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அல்லது உங்களுக்கு இதை பற்றி வேறு தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குனர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரசேகரன். இப்போ வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இது மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் சென்னையில் இருக்குது. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தமிழை வந்து ஆய்வு பண்ணுவாங்க, தமிழுடைய தொன்மைகளை எல்லாம் பாதுகாப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இதோடைய தலைவராக இருக்கிறது மாநில முதல்வர். ஓகேவா? இதோடைய துணை தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சுதா சேஷையன் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதே நேரம் இயக்குனராக இருக்கிறது யார் அப்படின்னா சந்திரசேகரன் அப்படிங்கிறவர். இப்போ இந்த சந்திரசேகரன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறள் வந்து சைகை மொழியில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதாவது காது கேட்காதவங்களுக்கும் அது புரியணும் இல்லை, அதே மாதிரி கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்ம பண்ண முடியாது, பட் காது கேட்காதவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ண சைகை மொழியில் வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள். இதை வந்து வெளியிடுற அமைப்பு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், இது சென்னையில் தான் இருக்குது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் மட்டுமே திருக்குறளை வந்து 36 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. நம்முடைய பிரதமர் மோடிக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இந்தியாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அதிகமாக எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் இந்தி. இப்போது நம்ம இந்தியாவில் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 22 மொழிகளில் தீர்ப்புகளை வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள். இதில் ரொம்ப அதிகமாக எந்த மொழியில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்தி மொழியில் தான் வெளியிட்டிருக்காங்க. 37,000 தீர்ப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தி மொழியில். இரண்டாவது அதிகமாக தமிழில் தான் அதிகமாக மொழிக்கு பெயர்க்கப்பட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, அதோடைய உதவியின் மூலமாக கூட மொழிபெயர்ப்புகள் வந்து நிகழ்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது, தற்போது அம்ரித் மோகன் எந்த அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பி அப்படின்னா சசஸ்திர சீமாபால், அதோடைய தலைவர் அல்லது இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டது யார் அப்படின்னா அம்ரித் மோகன் அப்படிங்கிறவர். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இதில் வந்து இதெல்லாமே நம்ம எல்லைகளை பாதுகாக்கிற படைகள் தான். இப்போ இவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது போன முறை நடைபெற்ற தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஆனால் நம்ம அதெல்லாமே நல்லா பார்த்துக்கலாம். இப்போ பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க தான் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் பார்டரை நம்ம இந்தியா எல்லையில் நின்று பாதுகாப்பாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான வேலை தான். ஓகேவா? அதனால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிஏஎஸ்எஃப். சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, இது தொழிற்சாலைகள் பாதுகாப்பு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேலை தான். அதாவது இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்க வேண்டியது இருக்கும், அதாவது தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டியது இருக்கும், ஏர்போர்ட்டை பாதுகாக்கிறதா இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட வேலை இது அவ்வளோ நமக்கு ஆபத்து இல்லாத வேலை. அடுத்தது சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, இது பார்த்தீங்கன்னா கலவரங்களை கட்டுப்படுத்துறது வேலை. இது கொஞ்சம் ஆபத்தான வேலை தான், ஏன்னா கல்லறிவாங்க, அப்புறம் வந்து கலவரம் பண்ணுறவங்களே சில நேரங்களில் வந்து நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் தீவிரவாதிகளையும் வந்து போய் கட்டுப்படுத்துங்க, அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அடுத்தது சசஸ்திர சீமாபால், இது அவ்வளோ ஆபத்து இல்லாத வேலை. சசஸ்திர சீமாபால் பார்த்தீங்கன்னா நேபாள் மற்றும் பூடான் பார்டரை பாதுகாக்க வேண்டியது இருக்கும். இங்கே நேபாள் மற்றும் பூடான் பார்டரில் வந்து எதுவுமே நடக்கிறது இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது, அங்கே நடக்குது. ஆனால் போதைப் பொருள் கடத்துறாங்க, சில விஷயங்கள் கடத்துறாங்க.
ஆனால் நம்மளுடைய உயிருக்கு அந்த அளவுக்கு ஆபத்து கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஐடிபிபி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். இது சைனாவுடைய பார்டரை வந்து பாதுகாக்கிற வேலை. நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிற பார்டரை வந்து பாதுகாக்கிற வேலை. இதில் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான வேலை அப்படின்னா இந்த ஐடிபிபி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப பனியாக இருக்கும். நம்ம வந்து எதிரினால் சாவறதை விட குளிர்லேயே செத்து போயிடும் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அதுவுமே நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணாதுங்க. அடுத்தது அசாம் ரைஃபிள்ஸ். அது பார்த்தீங்கன்னா மியான்மர் பார்டர். அதுவும் அவ்வளோ ஆபத்து இல்லை, ஆனால் சின்ன சின்ன ஆபத்து இருக்க தான் செய்யுது. அடுத்து என்சிபி அப்படிங்கிறது போதை பொருளை கடத்துவாங்கல்ல, அதை தடுக்கிறது. இது நமக்கு அவ்வளோ ஆபத்து இல்லாத வேலை தான். எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது வந்து நல்ல வேலை தான். ஏன் அப்படின்னா டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா செயலகங்கள் இருக்கும். நிதித்துறை அமைச்சகத்துடைய செயலகம் இருக்கும், அப்புறம் உள்துறை அமைச்சகத்துடைய செயலகம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாக்கிற வேலை தான் இது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ஐடிபிபி, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுங்க. முதல் முன்னுரிமை இது கொடுங்க, அடுத்து ரெண்டாவது இது கொடுங்க, மூணாவது இது கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து எதனால் நான் இதை மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 39,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் அந்த எக்ஸாமும் இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக விசாரணை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற திட்டம். இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு உயர்நிலை குழு வந்து மத்திய அரசு வந்து அமைச்சிருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரைகளை இப்போ மத்திய அமைச்சரவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகே, அந்த குழுவுடைய பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். மக்களவைக்கும் பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லோக்சபா எலெக்ஷனும் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற அசம்பிளி எலெக்ஷனும் வந்து ஒரே நேரத்தில் நடத்தலாம், அதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆனால் அதற்கு ஏற்ப சட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களவை பேரவைகளுக்கான தேர்தலை முதல் சுற்றில் நடத்தணும். அதை தொடர்ந்து ஒரு 100 நாட்களுக்குள்ளாடி உள்ளாட்சி தேர்தலையும் 2வது சுற்றத்தில் வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது தொங்கு மக்களவை ஏற்பட்டுச்சு. தொங்கு மக்களவை அப்படின்னா திடீர்னு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மூலமாக இப்போ ஆட்சியில் இருக்கவங்கள வந்து கலைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கிற காலத்துக்கு நம்ம வந்து தேர்தலை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது முதல் முறை இப்போது இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இப்போ பண்ணலை, இப்போ பண்ணாமல் இப்போ புதுசாக நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா முதல் முறையாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது மற்ற மாநிலங்களுடைய பதவி காலத்தை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2026வது ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2027வது ஆண்டு இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா சரி இனி ஒரு வருஷம் தானே நம்ம வந்து கொஞ்சம் நீட்டிக்கலாம். அதனால் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு வந்து இன்னொரு வருஷம் கூட அவங்க ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல நீட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து தேர்தல் 2028 தான் நடைபெற போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தேர்தல் அதாவது மாநில அரசுடைய தேர்தல் வந்து 2028 தான் நடைபெறும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மத்திய அரசுடைய இந்த லோக்சபா தேர்தல் வந்து 2027 அவங்க நடத்த போகிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2028 நடக்க போகிற தேர்தலை நீங்கள் வந்து அந்த மாநில அரசுடைய தேர்தல் இருக்குல்ல அதை வந்து முன்னாடியே நடத்திடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த பதவி காலத்தை வந்து 5 வருஷத்துலேருந்து 4 வருஷமாக வந்து குறைச்சிடுவாங்க. இந்த மாதிரியும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவில் இதற்கு முன்னாடி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்ததே இல்லையா அப்படின்னா நடந்திருக்கு. 1951வது ஆண்டுலேருந்து 1967வது ஆண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கு. அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் எத்தனை பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 90. இதில் பாருங்கள், இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. 3 கட்டமாக நடைபெறுது. செப்டம்பர் 18ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி, அதுக்கப்புறம் 3வது கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி. இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணி அன்னைக்கு ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 90 பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் வந்து நடைபெறுது. இதற்கு முன்னாடி கடைசியாக 2014வது ஆண்டு தான் தேர்தல் நடைபெற்றது.
அப்புறம் 2019 ஆண்டில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடைபெற தேர்தல் வந்து இதுதான். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்ற மாதிரி 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருந்தாங்க. இதில் ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசம், லடாக் அப்படிங்கிறது சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு பிரித்ததுக்கப்புறம் நடைபெற முதல் பேரவை தேர்தல் இதுதான். இதற்கான வாக்கு எண்ணிக்கை வந்து அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மத்திய அரசின் என்பிஎஸ் வாத்சல்யா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 18, 2024. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய முழு நிதிநிலை அறிக்கை, ஃபுல் பட்ஜெட் இருக்குல்ல, அதில் நம்முடைய நிர்மலா சீதாராமன், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது யாருக்கானது அப்படின்னா குழந்தைகளுக்கானது. குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கான ஓய்வூதியத்திற்காக பெற்றோர் வந்து சேமிக்கிற திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் பெயரில் ஓய்வூதிய கணக்கு வந்து தொடங்கணும். ஓகேவா? இப்போது 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கான ஓய்வூதிய நிதியை பெற்றோர் வந்து சேமிக்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல 1000 ரூபாய் செலுத்தி இந்த சேமிப்பு கணக்கை வந்து தொடங்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் வந்து 1000 ரூபாய் வந்து செலுத்தலாம். குறைந்தபட்சம் தான் 1000, அதிகபட்சமாக அவங்க எவ்வளோ வேணாலும் செலுத்தலாம். ஓகேவா? இப்போ இந்த குழந்தைக்கு வந்து 18 வயது நிரம்பினதுக்கப்புறம் இந்த திட்டத்திலேருந்து வெளியேறலாம். அப்படி வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 வயசு ஆகும்ல, அந்த குழந்தைக்கு 60 வயசு ஆகும்ல, அந்த டைமில் இந்த காசை வந்து ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சார்பிலையும் கொஞ்சம் பங்கீடு காசு போட்டு 60 வயசுக்கு அப்புறம் அந்த காசுக்கு வந்து வட்டியோட சேர்த்து ஓய்வூதியமாக கிடைக்கும். இல்லை நான் வெளியேறலை அப்படின்னா இந்த குழந்தை அப்படியே அதை தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் கூட இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கூட மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது குழந்தைகள் வந்து 60 வயதை எட்டினதுக்கப்புறம் இந்த ஓய்வூதியம் கிடைக்கும். குறிப்பிட்ட சில காரணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பிலிருந்து 25% திரும்ப பெற்றுக்கொள்ள ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை திரும்ப பெற்றுக்கொள்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அதில் 25% எவ்வளவு? 2.5 லட்ச ரூபா. ஏதோ ஒரு அர்ஜென்ட் இருக்குது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அப்படிங்கும்போது அந்த 2.5 லட்சத்தை வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 பெற்ற இந்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஐசிஎம்ஆர். ஐசிஎம்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிற விருதை பெற்றிருக்காங்க. இது பெற்ற அமைப்பு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், இங்கிலீஷில் ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது. எதற்காக இவங்களுக்கு இந்த சிறப்புமிக்க விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறதுல சிறப்பாக அவங்க பணியாற்றிருந்தாங்க. அதற்காக தான் அவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஐசிஎம்ஆர் இது வந்து 1911ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஜோராவர் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் பீரங்கி. இப்போ ஜோராவர் அப்படிங்கிற ஒரு பீரங்கியை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய மிக இலகு ரக பீரங்கி. ஓகேவா? இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ரொம்ப இலகுவான பீரங்கியாக இருக்கிறனால மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் இதை கொண்டு போய் நம்ம வந்து போரில் ஈடுபட முடியும். இதை வந்து உயரமான பகுதிகளுக்கு வந்து கொண்டு சென்று போரிடலாம். இதை இப்போ முதல் முறையாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்கிய அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் எல்என்டி அப்படின்னா லாசன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட ரங்கீன் மச்சிலி என்பது எது தொடர்பான செயலி? இதற்கான ஆன்சர் அலங்கார மீன் வளர்ப்பு. இப்போ ரங்கீன் மச்சிலி அப்படிங்கிற ஒரு செயலி வந்து தொடங்கியிருக்காங்க. இது அலங்கார மீன் வளர்ப்பை வந்து இணைப்பதற்கான செயலி. இப்போ பாருங்கள், இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்கள் பக்கத்தில் என்னென்ன அக்வாரியம் இருக்குது, அதாவது மீன் கடை இருக்குல்ல, கலர் மீன்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து சின்ன வயசில் வளர்ப்போம்ல, அந்த மாதிரி மீன் கடை வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக அந்த கடைகளுக்கு நம்ம வந்து அதாவது நமக்கு வந்து அந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த கடையை வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த கடை தெரியும்ல, ஓஹோ இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி ஒரு கடை இருக்குது போல் அப்படின்றது தெரியும்ல. அதற்காக தான் மத்திய அரசு இந்த ரங்கீன் மச்சிலி அப்படிங்கிற ஒரு செயலியை தொடங்கியிருக்காங்க. இதை ஐசிஏஆர் சிஐஎஸ்ஐ தான் தொடங்கியிருக்காங்க. ஐசிஏஆர் கீழே இருக்கிறது தான் இந்த சிஐஎஃப்ஏ, அதனால தான் ஐசிஏஆர் சிஐஎஃப்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து தொடங்கலை, ஐசிஏஆர் கீழே இருக்கிற சிஐஎஃப்ஏ அப்படிங்கிற அமைப்பு தான் தொடங்கியிருக்காங்க.
ஓகே, இந்த சிஏஎஃப்ஐ இது இருக்குல்ல, இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் இருக்குது. ஐசிஏஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது. சிஏஎஃப்ஏ அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது. இப்போது மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜு ரஞ்சன் சிங் அப்படிங்கிறவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா லாலன் சிங் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புத்தகம் நூலுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீராமரும் தமிழகமும் ஒரு இணைப்பிரியா பந்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை 2 பேர் எழுதியிருக்காங்க. டிகே ஹரி மற்றும் ஹேமா ஹரி அப்படின்ற மாதிரி 2 பேர் எழுதியிருக்காங்க. ஓகே, இதை நம்மளுடைய ஆளுநரான RN ரவி வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இடையில் என்னென்ன ஒரு உறவு இருக்குது, அவங்களுக்கு இடையில வந்து இருக்கிற இணைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுதாக ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்கோம். 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பர் டே அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து டெய்லி ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து கேட்போம். நீங்கள் கமெண்ட்ஸில் கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லணும். ஓகேவா? இது வந்து சொல்லும்போது உங்களுடைய பேரை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸில் யாரெல்லாம் கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பாராட்டுதல் வந்து தெரிவிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், அயோத்தி ராமர் கோயில் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஓகேவா? இது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் யார்? அடுத்தது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளின் நோக்கம் என்ன, எதற்காக அதை அனுப்பியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் டிரிஸ்டி 10 ஸ்டார்லைனர் என்பது என்ன, இது என்னது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது DRDO அமைப்பு உருவாக்கிய உக்ரம் என்பது என்ன, இதுவும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு பீரங்கியா, இல்லை துப்பாக்கியா, இல்லைனா இது ஒரு ஏவுகணையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பேரை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்த நாள் உங்கள் பேரை வந்து வீடியோவில் சொல்லி நாங்கள் வந்து பாராட்டுதல் தெரிவிக்கிறோம். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவை மேம்படுத்த மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் பயோரைட். அடுத்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது போடப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 19, 1960. அடுத்தது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குனர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரசேகரன். அடுத்தது இந்தியாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அதிகமாக எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் இந்தி. அடுத்தது தற்போது அம்ரித் மோகன் எந்த அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் SSB அப்படின்னா சசஸ்திர சீமாபால் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக விசாரணை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் எத்தனை பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 90. அடுத்தது மத்திய அரசின் NPS வாத்சல்யா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 18, 2024. இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, 2 நாட்களுக்கு முன்னாடி. அடுத்தது ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 பெற்ற இந்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ICMR. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஜோராவர் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் பீரங்கி. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட ரங்கீன் மச்லி என்பது எது தொடர்பான செயலி? இதற்கான ஆன்சர் அலங்கார மீன் வளர்ப்பு. ஓகே, இந்த 5 கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம்ல, அதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆன்சர் மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா? கொஸ்டின் எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை, வெறும் ஆன்சரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.